இந்த ஆன்மாவுக்கும் இந்த உடலுக்கும் இடையில ஒரு மனம்னு ஒன்று இருக்கு. அந்த மனமே நமக்கு சாத்தானா இருக்கு, சாக்கடையா இருக்கு. இப்போ இந்த சாத்தானோ சாக்கடையோ அந்த இறைவனுடைய அனுமதி இல்லாமல், அதனுடைய நேரடி வழிகாட்டுதல் இல்லாமல், இந்த மனமே நம்மை வழிநடத்தினால் இந்த உலகம் எப்படி இருக்கும் என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் இந்த போராட்டங்கள், இந்த ஆர்ப்பாட்டங்கள், இந்த சண்டைகள், பேராசைகள், பொறாமைகள், தொல்லைகள், எல்லா விதமான ஆசை அனைத்து துன்பங்களுக்கும் அடிப்படை காரணம் என்ற இதில் அது இருக்கிறது. குழந்தையாக இருக்கும்போது நம்முடைய மனம் நமக்கு செயல்படுவதில்லை. நம்முடைய ஆத்மாவே நம்மை வழிநடத்துகிறது. அப்போ என்ன சொல்கிறாங்க, குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா ஆத்மா வழிநடத்தும் பொழுது நாம் ஒரு தெய்வ நிலையில் இருக்கிறோம். ஏன்னா இடையில் மனம் என்கின்ற சாத்தான் நமக்கு செயல்படுவதில்லை அப்படிங்கிற காரணத்தினால் தெய்வ நிலையில் இருந்து நாம் படிப்படியாக வளரும் பொழுது ஒரு அசுர நிலைக்கு மாறுகிறோம். ஏன்னா இந்த மனம் எந்த அளவுக்கு கெட்டு போகிறதோ அந்த அளவுக்கு உடலும் கெட்டு போகிறது. மனம் எந்த அளவுக்கு விகாரம் அடைகிறதோ உடலும் அந்த அளவுக்கு விகாரம் அடைகிறது.